ஹலோ காய்ஸ், நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்பீங்க. ஹே நிஷா, நீ எங்க இருக்க, என்ன பண்ற, இதானே உங்க கேள்வி. இப்ப நான் உங்களுக்கு என்ன அறிமுகப்படுத்த போறேன்னா, என்னோட கியூட்டான நீட்டான அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ். ஆனா இந்த லாக்டவுன்னால ஆல்ரெடி இருந்ததை விட கொஞ்சம் பயன்படுத்துற மாதிரி இருக்கு. சொல்ல போனா கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. எப்பவும் நான் வீடியோ எடுக்க வருவேன். இப்ப பாருங்க, இந்த லைட்டிங்லாம் கொஞ்சம் பயங்கரமா பயமா இருக்கு. ஏன்னா The fuck? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இந்த பேக்கேஜஸ் எல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அனுப்பணும். இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றது நல்ல ஐடியா தான். ஆனா அது சரியான வழியில பண்ணணும். அது சுஷ்மா, பிளாஸ்டிக் டேப்லாம் யூஸ் பண்ணாத. நீ அதுக்கு பதிலா பேப்பர் டேப் யூஸ் பண்ணு. அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்ல. கொரோனா கேசஸ் வேற அதிகமாயிட்டு இருக்கு. அதை யோசிங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான செய்தி, லாக்டவுன் நேரத்துல நாம என்ன செஞ்சா பாதுகாப்பா இருக்க முடியும் என்பதை பத்தி தான். குறிப்பா கர்நாடகாவில் உள்ள 18 மாவட்டங்களில் கோவிட் நோயால எல்லா இடமும் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதிகாரிங்க எல்லாருமே எல்லா மக்களையும் பாதுகாப்பா வீட்டுல இருக்குமாறு சொல்லியிருக்காங்க. யாரும் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றதான் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். நிறைய புது கேசஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வேற வேற வீட்டுக்குலாம் வந்தா எப்படி? 4 மாசம் ஆகுது. புரிஞ்சுக்கீங்க. அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்குல்ல. எனக்கு நல்லா புரியுது. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால நம்ம சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாதுல்ல. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இரு ப்ளீஸ். உங்க வைஃப் கிட்ட கொஞ்சம் நான் பேசலாமா சார்? அவங்க இதை எப்படி எடுப்பாங்கன்னு பார்க்கணும்ல. மேடம், அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. தினமும் அவங்க தான் வீட்டு வேலை பாக்குறாங்க. என்னம்மா, கரெக்ட் தானே? ஹேய் சைலஜா, சொல்லு. ஜோக்குக்கு சொன்ன, சும்மா ஜோக்கு. ஆனா சில நேரம் இதெல்லாம் விளையாட்டு கிடையாது, புரியுதுங்களா? என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டாங்க? என்ன மன்னிச்சு ஷைலஜா. இது என்னடா புது கதை? இந்த உலகம் இருக்கே, இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு மோசமான நேரத்தை இந்த உலகம் சந்திக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. என்னோட ரூமில் என் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி தான் என்னோட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். முன்னாடிலாம் என்னை வெளியே வர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களாலே வெளியே வர முடியல. ஆனால் இதில் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் சொசைட்டிக்காக நீங்கள் போட்டிருக்கிற மாஸ்க்கு கடந்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். தோ இங்கே யாரும் எந்த மாஸ்க்கும் போடுறதில்ல. இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் இங்கே இருக்கிற உண்மைகள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் எப்படி மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. மா, நான் அப்பா கிட்ட கூட நான் பேசிட்டு இருந்தேன். அது இருக்கட்டும். இப்போ ட்ரெண்டிங்ல இன்ஃப்ளூயன்சர் தான் இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ இருக்கிறத விட வருங்கால என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பூமா அது இருக்கும். அதனால எனக்கும் அதில் இருக்கணும்னு ஆசை. என்னால் அது முடியும். நான் மும்பைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்றத கேளுங்க, இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். அது போக அங்கிளோட ஃபிளாட் அங்க இருக்கு. அது போக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆயிட்டு இருக்காங்க. நானும் அங்க இருக்க எல்லா கம்பெனிக்கும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார்ம்ஸ் கலெக்ட் பண்றது, என்னோட நிஷா 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 யாரு எந்த கம்பெனில இருக்காங்க? உண்மையாவா? நான் இல்ல, எனக்கு தெரியாது. உங்களுக்கு தியா தெரியும்ல? இல்ல எனக்கு தியா தெரியாது. நீங்க கூட கிண்டல் பண்ணுவீங்களே, பாவ முடி கூட காமெடியா இருக்குன்னு. உண்மையை சொல்லணும்னா அவ ஒரு பிரமாதமான கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கா. பாம்பேல தான் இருக்கா. நீ என்ன வேணா பண்ணலாம், பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் நினைக்கிறியா? என்னாச்சு? அவங்க கிளாஸ் டீச்சர் கால் பண்ணாங்க. அவனோட ஆன்லைன் கிளாஸ்ல ரொம்ப மோசமா பண்ணிருக்கான். ஹே,
ஒழுங்கா என்னாச்சுன்னு சொல்லு. இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. மா என்ன? மா மா நான் மும்பைக்கு போகட்டுமா? நோ. ஏன் கூடாது? ஏன்னா நான் தான் சொல்றேன்ல. என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லு. எல்லாத்தையும் ஆரம்பிச்சது அவதான். அதுக்கு அவ என்ன பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தா. அவ ஏதோ பேசிட்டு இருக்கா, நீயும் அதே மாதிரி பேசுவியா? நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு பண்ணிட்டு இருக்க ஷிவ். மும்பையை பத்தி எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு திறமையானவர், ஒரு வெற்றியாளர். அங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆனா அதே சமயம் இந்த மாதிரி தற்கொலைகளும் அதிகமா நடக்குது. நீங்க இன்டர்நெட்ல பாக்குறதும் இல்ல படங்கள்ல பாக்குறதும் உங்களுக்கு அழகா தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்து உங்களுக்கு தெரியறது இல்ல. எக்ஸாக்ட்லி, ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. அவர் திறமையானவர், பணம் படைத்தவரும் கூட. அது போக நான் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? என்டோல்ஸ்மென்ட் டீல்ஸ்ல வந்து அவரை கடைசி நிமிஷத்துல மாத்திருக்காங்க. அது கூட ஒரு காரணமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நெப்போட்டிசமால தான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் அவர் வாழ்க்கையும் பறி போயிருக்குன்னு சொல்றாங்க. இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம்.